எந்த ஷேகுல் ஹதீஸ் இருக்கிறாங்க? அங்க உஸ்தாத் யாருங்க? அங்க உஸ்தாத் யாருங்க? ஒரு யஹூதி. அங்க உஸ்தாத் யாரு? ஒரு நஸ்ரானி. மறுமையை நம்பாதவர்கள். அந்த மக்களிடத்திலே படித்து வந்து இஸ்லாத்தின் மேல் கேள்விகளை எழுப்பிய முஸ்லிம் பெயர் தாங்கிகளுடைய நூலிலிருந்து எடுத்து கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? இதை கொஞ்சம் விரிவா சொல்றேன். ஏன் சொன்னா புரியணும் இந்த இடத்தினுடைய ஆழத்தை. ஒவ்வொரு இடமும் அது எவ்வளவு ஆழமானது, அதுல என்ன விபரீதம் இருக்குங்கிறத நீங்க புரியணுங்கிறதுக்காக வேண்டிதான் கொஞ்சம் சுத்தி வளைச்சி பெருசா நீட்டமா பேசுறேன். இப்ப வாங்க, என்ன பாயிண்ட்? புகாரிக்கு அவ்வளவு அறிவு இல்லை, அதான அர்த்தமா போச்சு. இந்த ஹதீஸ் குர்ஆனோட முரண்படுகிறது என்று புரியும் அளவுக்கு கூட அவருக்கு அங்கே என்ன இல்லாம போச்சு? ஞானம் இல்லாமல் ஆகிவிட்டதுங்க. ஏங்க, நான் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பா கேட்கிறேன், இந்த ஒரு ரிசல்ட், அவருடைய பேச்சினால் ஏற்படக்கூடிய இந்த ஒரு கொள்கை, இது போதாது அந்த கூட்டத்தை நீங்கள் புறக்கணிப்பதற்கு, அவர்களின் எழுத்துகளையும் பேச்சுகளையும் நீங்கள் புறக்கணிப்பதற்கு? இமாம் புகாரியின் கல்வியின் மீது விரலை நீட்டுபவன் யார் மேல விரலை நீட்டுறான்? முழு இஸ்லாமிய சமுதாயத்தின் மூத்த மார்க்க அறிஞர்களை நோக்கி தனது விரலை நீட்டுகின்றான். இதுல எழுதுறாங்க, மிகப்பெரிய மார்க்க அறிஞரான இப்னு தைமியாவும் நமது கொள்கையைத்தான் சொல்லுகிறார் என்று இப்னு தைமியாவுடைய வாசகத்தை கொதறிவிட்டு எழுதுறாங்க. நான் கேட்கிற அந்த மக்களிடத்துல, மிகப்பெரிய மார்க்க அறிஞர் இப்னு தைமியா என்று சொல்லுகிறீர்களே, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிஞர் என்று எழுதுகிறீர்களே, அந்த இப்னு தைமியா என்ன தெரியுமா சொல்றாரு? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எவன் ஒருவன் இமாம் புகாரியும் முஸ்லிமும் சேர்ந்து அறிவிக்கும் ஹதீஸிலே குறை காணுவானோ அவன் இஸ்லாமை விட்டு வெளியேறிவிட்டான். புரியுதா உங்களுக்கு? எழுதுறாங்க, இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இன்னும் பல நூல்களில் சஹீஹான ஆதாரமிக்க அறிவிப்பு தொடர்களால் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இது குர்ஆனோடு முரண்படுகிறது. ரப்புல் ஆலமீன், என் சமுதாயமே, என் அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு வார்த்தை போதாது இவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் என்று நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு. யாரின் மூலமாக நீங்கள் இஸ்லாத்தை அறிந்தீர்களோ அந்த முன்னோர்களை எல்லாம், குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக புரியாதவர்கள், குர்ஆனோடு முரண்படுகின்ற ஹதீஸுகளை எல்லாம் சரியான ஹதீஸுகள் என்று சரிகண்டு தங்களது நூல்களிலே பதிவு செய்து இதனால் வரைக்கும் முஸ்லிம் சமுதாயத்தை வழிகெடுத்தவர்கள் என்று சொல்லுகிறார்களே, எழுதியிருக்காங்க. இல்லங்க, யாரெல்லாம் இந்த ஹதீஸுகளை பரப்புகிறார்களோ இவங்க சொல்றாங்க, இவர்கள் தங்களுடைய குறைந்த அறிவால் எந்த ஹதீஸ் குர்ஆனோடு முரண்படுகிறது என்று கருதுகிறார்களோ அந்த ஹதீஸுகளை யாரு மக்கள்கிட்ட சொல்றாங்களோ, யாரு பதிவு செய்கிறார்களோ அவர்கள் ரசூலின் மீது களங்கம் கற்பிப்பவர்கள், அவர்கள் இஸ்லாத்தின் மீது களங்கம் கற்பிப்பவர்கள், அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக பேசுபவர்கள், அவர்கள் இஸ்லாத்திலே ஆபாசத்தை பரப்புபவர்கள், பர்தாவின் சட்டங்களை உடைக்க வந்தவர்கள். யார் பேசுறது? ஹிஜாபே போட வேணாம், போட்டிருக்கிற சேலையோட வெளியில வான்னு சொல்ற நீனு யாரை பார்த்து சொல்றாப்ல? நம்மளை பார்த்து என்ன சொல்றாப்ல? இஸ்லாத்தில் ஆபாசத்தை பரப்ப வந்தவர்கள், ஹிஜாபை கெடுக்க வந்தவர்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதுக்கு மேல என்னங்க என்ன அவர்களுடைய பேச்சுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது? என்ன எதிர்பார்க்கிறீங்க? வாங்க, அப்ப என்ன ஆயிடுது உங்களுக்கு? எப்போது சஹீ என்று தரம் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு அது முரண்படும் என்று யார் நம்புகிறானோ அல்லது சொல்லுகிறானோ அல்லது எண்ணுகிறானோ அவன் இஸ்லாத்திற்கு முரண்பட்டவன். பதிவு செஞ்சுக்கணும், எழுதிக்கணும். என்னங்க, சஹீஹ் என்று
இந்த உம்மத்தின் மூத்த மக்களால், மூத்தவர்கள் யாரு? வயதில் அல்ல. மூத்த மக்கள் யார்? இந்த ஹதீஸை சஹாபாக்களிடமிருந்து படித்தவர்கள், அவர்களிடமிருந்து படித்த இமாம்கள். ஒரு ஹதீஸை சஹீஹ் என கண்டதற்கு பிறகு தரம் பார்த்து முழுமையாக இது சரிதான் என்று பதிவு செய்யப்பட்டதற்கு பிறகு இல்லை இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொல்பவன் யார்? அவன் சொல்லுங்க ஜி, யாரு? யாரு? தைரியமா சொல்லுங்க. இஸ்லாமை விட்டு வெளியேறியவன், இஸ்லாத்திற்கு எதிரானவன். உங்களுக்கு வாங்க அடுத்து. இப்ப என்ன பிரச்சனை? இந்த இரண்டாவது விஷயத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. அதுல ஒரு விஷயத்தை இப்ப சொன்னேன். இரண்டாவது விஷயம் என்ன? ஹதீசுகளை குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்த்தல், அல்லது ஹதீசுகள் குர்ஆனுக்கு முரண்படுமா? ஹதீசுகளை நாம் அணுகும் பொழுது அதை நம்முடைய உணர்வுகளோடு, வாங்க யாருடைய உணர்வுகளோடு? நம்முடைய உணர்வு. இன்றைய காலத்தில் நம்ம படிக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு ஹதீஸ படிக்கிறோமா இல்லையா? நம்முடைய உணர்வுகளோடு, அல்லது இனி காலம் எல்லாம் வரக்கூடிய முஸ்லிம்கள் அதை படிக்கும் பொழுது அவர்களுடைய உணர்வோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி ஒப்பிட்டு பார்த்து அந்த உணர்வுகள் அங்கீகரித்தால் அது சஹீஹான ஹதீஸ். உணர்வுகள் அங்கீகரிக்கவில்லை என்றால் அது தூக்கி எறியப்பட வேண்டிய ஹதீஸ். இப்படி ஒருத்தன் சொன்னா அவனை என்ன செய்வீங்க நீங்க? ஒன்னும் செய்ய வேணாம், அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். இவர்கள் இஸ்லாமின் எதிரிகள் என்று அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். உங்களது அடுத்த தலைமுறைக்கு அடையாளப்படுத்துங்கள். இதான் நம்ம சொல்ல வரோம். போயிடாதீங்க. ஆரம்பத்தில் தௌஹீது சொன்னாங்களே, குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு சொன்னவங்க தானே, இஸ்லாத்தை எங்களுக்கு பரப்பியவர்கள் தானே. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். யாரை பார்த்து? அவனது ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரா ஜுமர் 65வது வசனம், வலகத் ஊஹிய இலைக் وإلى الذين من قبلك لئن أشركت ليحبطن عملك ولتكونن من الخاسرين. நபியே, உமக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் உமக்கும் வஹி அறிவிக்கப்பட்டு விட்டது. நீ இணை வைத்தாலும் உன்னுடைய அமல்கள் நாசமாகிவிடும். சூரா அல் மாயிதா 85வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம், இஸ்ஹாக், இஸ்மாயில், ஹூத், சாலிஹ், மூசா, ஷுஐப், தாவூத், சுலைமான், யூனுஸ், துல்கிஃபில், அல்யஸா, லூத், எல்லா நபிமார்களுடைய பெயர்களையும் எண்ணுகிறான். எண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்றான்? லயின் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானு யஅமலூன். இத்துணை நபிமார்களை ஒரே இடத்தில் எண்ணிவிட்டு இவர்கள் ஷிர்க் செய்தாலும் இவர்களுடைய அமல்கள் நாசமாகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க. என்ன இங்க அல்லாஹ் சொல்ல விரும்புகிறான்? இஸ்லாமிற்கு எதிராக, தீனுக்கு எதிராக, அல்லாஹ்விற்கு எதிராக செயல்பட நினைத்தால் உங்களுடைய பழைய தியாகங்கள் எல்லாம் பாழா போயிடும், வீணா போயிடும். அல்லாஹ் பாதுகாக்க. தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஹதீஸ் எழுதுறாங்க. அந்த ஹதீஸ் சஹீஹானது என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த ஹதீஸை புரிவதில் உங்களுடைய புரியுதல் சரியா அல்லது அல்லது அந்த சஹாபாக்கள், அந்த தாபிஈன்களுடைய புரியுதல் சரியா, அந்த இமாம்களுடைய புரியுதல் சரியா? சரியா? இப்ப நான் ரெண்டாவது விஷயத்துல ரெண்டு விஷயத்தை சொல்லி ஒன்ன சொல்லிட்டு ரெண்டாவதுல இருக்கிறேன். கேக்குறீங்களா? கவனமா இருக்கீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் பெயரில்